Hi, welcome to holisticinvestment.in. அவிவா ஆன்விட்டி ப்ளஸ் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கோல்டன் இயர்ஸ், அதாவது உங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் செக்யூரிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ரெண்டுத்தையுமே இந்த பிளானால் லாங் டேர்ம் ப்ரொவைட் பண்ண முடியுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுப்போம். பட் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளானை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் நான் லிங்க்ட் சிங்கிள் ப்ரீமியம் இமீடியட் ஆன்விட்டி பிளான். இதில் சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து இவங்க 7 ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சாய்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூஸ் பண்ணிக்க. அண்ட் என்டையர் டியூரேஷன் ஆஃப் த பாலிசி உங்களுக்கு ஆன்விட்டி அமௌண்ட்ன்றது கேரண்டீட். அண்ட் உங்கள் பென்ஷன் பிளான் ப்ரொசீட்ஸை நீங்கள் டாப் அப் பண்ணி உங்கள் ஆன்விட்டியை என்ஹான்ஸும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்விட்டி பேமெண்ட்டை நீங்கள் உங்கள் சாய்ஸில் இருக்கிற ஒரு ஃப்ரீக்வன்சியில் ரிசீவும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் லைக் 7 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பெனிஃபிட்ஸ் டிஃபர் ஆகும். அண்ட் இதில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே கன்வீனியண்ட்டாக சிங்கிள் பேமெண்ட் பிளான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இன்கம்ன்றது கேரண்டீட் இன்கம் லைஃப்க்கு செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக கொடுக்குறாங்க. அண்ட் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு அலைன் ஆகிற மாதிரி ஆன்விட்டி பேமெண்ட் ஃப்ரீக்வன்சியை சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. சிங்கிள் ப்ரீமியம் பிளானாக இருந்தாலுமே அடிஷ்னல் டாப் அப் ப்ரீமியம்ஸ் வந்து பெர்மிட்டட். இது எல்லாமே அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்விட்டி அமௌண்ட்ன்றது லைஃப்க்கு ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கிடையாது. அண்ட் ஆன்விட்டி ரேட் வந்து டிட்டர்மைண்ட் அண்ட் பாலிசி இன்செப்ஷனில் என்ன இருந்துச்சோ அதுதான் லாக் ஆயிருக்கும். அண்ட் ஆன்விட்டி பே அவுட்டும் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷனுக்கு சப்ஜெக்டடாக இருக்கிறதுனால அதுவுமே ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பிளானில் சரண்டர் ஆப்ஷனே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இந்த பாலிசியில் இருக்குது. இது எல்லாமே நம்ம மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ஒரு அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோவுக்கு போகலாம். நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த பாலிசியோட IRR தான் இப்போ நம்ம வந்து எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு இந்த IRR வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். இது நம்மளோட கோல்ஸோட அலைன் ஆகுதா இந்த பாலிசி அப்படின்ட்டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 60 year old மேல் வந்து இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சிங்கிள் ப்ரீமியம் 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணி பிளான் ஆப்ஷன் 6 லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவல் பே அவுட் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆன்விட்டி பார்த்தீங்கன்னா 1,49,535 rupees இன்னும் வந்து அவருக்கு ரிசீவ் பண்ணுறாரு. பிளான் வந்து லைஃப் டைமுக்கு ஆன்விட்டி கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால நம்ம லைஃப் டைம் எக்ஸ்பெக்டன்சி ஒரு 85 years வரைக்கும் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் 85ல் நாமினிக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் கிடைக்கும் சப்போஸ் பாலிசி ஹோல்டர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா. இப்போ இந்த கேஷ் ஃப்ளோக்கு நம்ம IRR கால்குலேட் பண்ணோம்னா பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 5.87% வருது. ஸோ இது ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் FDயில் நீங்கள் கம்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு இதை விட ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கும். அண்ட் இதோட ஆடட் அட்வான்டேஜ் நீங்கள் இன்வெஸ்டட் கார்பஸ்க்கு ஃப்ரீ ஆக்சஸும் இருக்கும். பட் இந்த மாதிரி ஆன்விட்டி பிளானில் உங்களோட பிளானில் இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து லாக் பண்ணிடுறாங்க. சரண்டரும் பண்ண முடியாது. கார்பஸ் ஆக்சஸுமே லிமிட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆப்ஷன் 6க்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணது நாமினிக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஒன்லி வந்து பாலிசி ஹோல்டரோட டெத்க்கு அப்புறம் தான் கிடைக்குமே தவிர பாலிசி ஹோல்டரால் அவங்களோட லைஃப் டைமில் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இன் சம்மரி பார்த்தீங்கன்னா ஈல்டாக இருக்கட்டும் லிக்விடிட்டியாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே இந்த பிளான் வந்து அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணுது. ஸோ மற்ற மார்க்கெட்டில் இருக்க பெட்டர் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இதை விட பெட்டர் ரிட்டர்ன் கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குதான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் செக்ஷன் இப்போ இந்த அனலைசிஸ் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் IRR வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து இவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸை ஒரு ஸ்டெடி இன்கம் ஸ்ட்ரீம் வர அளவுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ அழகாக யூட்டிலைஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதில் வந்து இதே மாதிரி ஆன்விட்டி பிளான் மாதிரி மற்ற ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளானை விட ஹையர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் கிரேட்டர் லிக்விடிட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் FD ரிட்டையரீஸ்க்கே ஒரு சேஃப் ஆப்ஷன். உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ப்ரெடிக்டபிள் அண்ட் ரெகுலர் இன்கம் இதுலேருந்து கிடைக்கும். அனதர் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங் ஸ்கீம் SCSSல இன்வெஸ்ட் பண்ணாலுமே அது ஒரு கவர்மெண்ட் பேக் ஸ்கீம். உங்களுக்கு அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து ஒரு சீனியர்ஸ்க்கு ஒரு லோ ரிஸ்க் ரெகுலர் இன்கமாகவும் கொடுக்கலாம். அண்ட் RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே இது கவர்மெண்ட் பாண்ட். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட் ரேட்டோட லிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளோட்டிங் ரேட் இருக்கும்.
இதுலேயுமே ஹை ரிட்டர்ன்ஸ்க்கான பொட்டென்ஷியல் இருக்குது அண்ட் ரெகுலர் பே அவுட்கான இதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருந்தாலுமே நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் என்ன பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. ஸோ உங்கள் கார்பஸை உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற லிக்விடிட்டி இருக்குது. பட் இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ இதுலேயுமே உங்களோட ஃபுல் மணி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலுமே ஓவர் டைம் உங்கள் பர்ச்சேசிங் பவர் டிமினிஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லிமிட்டேஷன் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு லாங் டேர்ம் க்ரோத்காக நம்ம ஈக்விட்டியை ஆட் பண்ணுறோம். ஸோ ஈக்விட்டி அண்ட் டெப்டில் பேலன்ஸாக அலோகேட் பண்ணுறோம். பீரியாடிக் ரீபேலன்சிங்கோட பண்ணோன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம்மை நம்மளால் என்ஷோர் பண்ண முடியும். அண்ட் இந்த கார்பஸை நம்ம லைஃப் டைம் முழுக்க வர வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அவிவா ஆன்விட்டி ப்ளஸ் பிளானையே ஒரு பேராமீட்டராக வச்சு ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக நம்ம இந்த எக்ஸாம்பிளை கம்பேர் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். ஸோ அதில் எப்படி 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அண்ட் இனிஷியலாக ஆனுவல் வித்ட்ராவல் 1.49 lakhs பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலையும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம ஒரு அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி 60:40 மாதிரி அசியூம் பண்ணியிருக்கோம். லைக் 15 இப்போ 25 lakhsல 15 lakhs அதோட 60% ஈக்விட்டியில் க்ரோத்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு மீதி இருக்க 40% அதாவது 10 lakhs டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரெகுலர் இன்கம்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ ஈக்விட்டிலேருந்து 12% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெப்ட்லேருந்து 6% ஆனுவல் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வித்ட்ராவல் இனிஷியலி ஃபர்ஸ்ட் இயர்ல 1.49 lakhs நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு தென் எவ்ரி 5 years 6% இன்க்ரீஸ் பண்ணி வித்ட்ராவல் பண்றோம். ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா இந்த இன்கம் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக தான் எவ்ரி 5 years ஈக்விட்டி டு டெப்ட் ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ ஈக்விட்டியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆஃப்செட் பண்ணவும் டெப்ட் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் சப்போர்ட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக மொத்தமாக ஈக்விட்டி டு ஃபுல்லாக டெப்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது 871 பண்ணுறோம். ஸோ லேட்டர் இயர்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு 3 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெகுலர் இன்கம்னால டெய்லி எக்ஸ்பென்ஸுக்கு கன்சிஸ்டண்டாக ஒரு கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு என்ஷோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வித்ட்ராவல். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலில் இன்ஃப்ளேஷனோட கரெக்டாக பேஸ் வச்சு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் கார்பஸ் லாஞ்சிவிட்டி. ஸோ உங்களோட ஹேர்ஸ் இல்லை நாமினிஸ்க்கு சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் விட்டு போகிறதுக்கு ஒரு லெகசியை விட்டு போகிறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏஜ் 85ல் இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு கார்பஸ் நீங்கள் 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணி இத்தனை வருஷம் வித்ட்ரா பண்ணியுமே கடைசியில் உங்களுக்கு 50 lakhs வரைக்கும் கார்பஸ் இருக்குது. நீங்கள் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வித்ட்ராவல்ஸ் த்ரூ அவுட் யுவர் லைஃப் பண்ணியுமே இது இருக்குது. ஸோ இது உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸோட டபுள் த ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதே அவிவா ஆன்விட்டி ப்ளஸ் பிளான்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடையாது. ஸோ அப்போ ஃபைனல் வேர்டிக் தான் என்ன, அவிவா ஆன்விட்டி ப்ளஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இது ஒரு இம்மீடியட் ஆன்விட்டி பிளான். உங்களுக்கு ஒரு ஸ்டெடி இன்கம் ஸ்ட்ரீம் லைஃப் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட்க அப்பீலிங்காக இருந்தாலும் ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்க்குறதுல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா பிளானோட ரிட்டர்ன் ரிலேட்டிவ்லி லோ. அடிஷ்னலி உங்கள் ஃபண்டை லாக் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ஆன்விட்டி பே அவுட்டில் மட்டும்தான் உங்கள் ஃபண்ட் மணி கிடைக்கிற மாதிரி உங்கள் லிமிட்டடாக வச்சுருக்காங்க. ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இல்லை மற்ற ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு கூட இந்த கார்பஸ் ஆக்சசபிளாக இருக்காது. ஸோ ஆன்விட்டியில் மட்டும் உங்களோட ப்ரைமரி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம் சோர்ஸாக நீங்கள் ரிலே பண்ணுறது கண்டிப்பாக இன்அடிக்குவேட் ஃபண்ட்ஸ்லாம் லாங் ரன்ல உங்களுக்கு கொடுக்கும். இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது இந்த பாலிசியில். ஸோ நான் முன்ன ஹைலைட் பண்ண மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் லைக் க்ரோத் அண்ட் ஸ்டெபிலிட்டி, ஈக்விட்டி அண்ட் டெப்டை கம்பைன் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ், கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டியோட உங்களுக்கு ஒரு ஆன்விட்டி பிளானோட அதிகமாக கிடைக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்கள் இண்டிவிஜுவல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.